பீப்புள்ஸ் வேல்யூஸ் ஐடியல்ஸ் வேணும், ராஜ்ய ஸ்நேகம் வேணும், பேட்ரியாட்டிசம் இல்லை. பாருங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பேட்ரியாட்டிசம் அவளுக்கெல்லாம் வியட்நாமிலேயும் சைனாலெல்லாம். நமக்கு எல்லாம் நம்ம அவனவனுக்கு வேண்டித்தானே பண்ணுறது. அதனால எல்லாரும் அவனவனுக்கு செல்ஃபிஷ்னஸ் ஜாஸ்தி. செல்ஃபிஷ்னஸ் குறைக்கிறதுக்காக மூவிஸ் எல்லாம் நல்லா பண்ணலாம். நீங்கள் ஞாபகம் இருக்கலாம், நம்ம எம்ஜிஆர் ஏன் எல்லாருக்கும் அவர் இஷ்டம்? அவர் நல்லவராக இருந்தார், எல்லாருக்கும் குணம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி குணம் பண்ற போல மூவிஸும் டிவி சீரியல்ஸ் எல்லாம் வந்துன்னா எல்லாரும் அப்படி ஆகும். இந்த சண்டை அடி இடி அதெல்லாம் காமிச்சுனாக்கா மனுஷனோட மனசு மலினமாக போகும், மனசு சீத்தியாக போயிடும். அப்போ மனுஷனுக்கு மனசை எப்படி நன்னா பண்ணணுன்னு அதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் பண்ணணும், இந்த மீடியா பண்ணணும். அவெல்லாம் மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் இந்தியா. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னாக்கா மீடியா முகான தான் முடியும். மீடியா தான் எல்லாரும். இப்போது ரஜினிகாந்த் பெரிய பாப்புலராக பண்ணார், அவர் தான் மோர் பாப்புலர். நான் நிறைய நல்ல மார்ஷ், நான் எனக்கு ஒன்றும் கொடுக்குறது இல்லையே, அவளை தானே கூப்பிடுறேன், நீங்கள் தான் கூப்பிட்டீங்க என்ன, ஜாஸ்தி வேணும் என்ன பின்ன கூப்பிடுறது இல்லையே. இப்போ ஜெய பச்சன், சச்சின் டெண்டுல்கர் அவள் தானே பெரிய பெரிய ஆட்கர். அது அப்போ ஒரு சேஞ்ச் இன் தி வேல்யூ சிஸ்டம் ஆஃப் த சொசைட்டி வரணும். அது வந்துனாக்கா அக்கார்டிங் டு மீ இந்தியா வில் பிகம் இந்த செஞ்சுரியிலேயே India will become most famous in the world, going to become what we call spiritual capital of the world. வர போறதுன்னு நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். இப்போ திரைப்படங்கள் பற்றி சொல்லும்போது வேறு மொழி திரைப்படங்கள் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லுங்களேன். மூவிஸ் தானே சொல்றேன். மூவிஸ், டிவி சீரியல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா இவாளால தான் இந்த நம்ம 50,000 நம்ம சம்ஸ்காரம் 50,000 வருஷம் ஆச்சு. ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்களை சொல்கிறா இந்தியோட சம்ஸ்காரம் வந்தது 6,000 கொல்லம் இந்திய சொல்கிறா. நம்மளோட 50,000 கொல்லம் வந்தது. அது ஏன் இப்படி நடந்தது? அது நம்மளோட வேல்யூஸ்னால. அந்த வேல்யூஸ் கொண்டு வரதுக்காக நான் என்ன சொல்லணுன்னாக்கா, இப்போது சீரியல்ஸ் மூவிஸ் மோர் பவர்ஃபுல்லாக்கும், நான் பேசுறதை விட மோர் பவர்ஃபுல்லாக்கும் இந்த டிவி சீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் மீடியா. அந்த மீடியாலெல்லாம் நல்ல பாகம் காட்டணும், நல்ல விஷயம் எப்படி வருதுன்னு, தியாகம் பண்ணுறது. நான் தனமல்ல பெருசு, கேரக்டர் போனால் எல்லாம் போச்சு சொல்லுவா இல்லைங்களா. அதனால் எப்பவும் நல்ல பாகம் காட்டிக்கிட்டு இருக்கணும். எப்பவும் இந்த வாட் ஐ வுட் கால் நெகட்டிவ் டெண்டன்சி வரக்கூடாது, பாசிட்டிவ் டெண்டன்சிஸ் வரணும். நீங்கள் சீன மொழி திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் எப்படி இருக்கும்? சைனாலையா? சைனால எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறவாளை ப்ரைஸ் பண்ணுவான், அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறால ப்ரைஸ் பண்ணுவான். ராஜ்யத்து நாட்டுக்கு ஏதாவது ஃப்ரீயாக பண்ணுறான், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறான்னு அவனை ப்ரைஸ் பண்ணுவான். நல்லவனாக இருக்கிறவனை ப்ரைஸ் பண்ணுவான். ஒரு லேடி ஊதுரிக்கிறான்னாக்கா அதை காட்ட மாட்டான். என்ன தப்பெல்லாம் இருக்கோ அதை ஒன்றும் காட்டவே மாட்டான். என்ன மனசு மலினமாகக்கூடாது. அப்போ எப்பவும் நல்ல ஹீரோ, நல்ல ஹீரோயின், நல்ல ஃபாதர், நல்ல மதர் அப்படி உள்ளவாளுக்கு எல்லாம் நிறைய கொடுக்குறான். கிளென்லினஸ், கோஆப்ரேஷன், டிசிப்ளின், டெக்கரம், அப்படி நாட்டுக்கு பக்தி எல்லாம் பண்ணுறாலோ அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மூவிஸ் நினச்சுன்னாக்கா டிவி சீரியலில் போல இவ்வளோ நல்லது வேறு ஒன்றுமே இல்லை. தி கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் மாடர்ன் சயின்சஸ் இஸ் டிவி, கம்ப்யூட்டர் எல்லாம். அதனால் என்ன பண்ண, நீங்கள் எப்பவும் பாருங்க, இப்போ ஏது மூவியில் சங்கராபரணம் வந்தது, எல்லாருக்கும் இஷ்டமாச்சு அந்த மூவி. என்னென்னா அவர் நல்லவராக பண்ணிட்டு இருந்தார். அதுபோல ஹீரோஸ் எல்லாம் கொண்டுறதெல்லாம் நல்ல கேரக்டர்ஸாக கொண்டுற, நெகட்டிவ் கேரக்டர்ஸ் காட்டக்கூடாது ஜாஸ்தி. சரி, இப்போ பல பெரிய நிறுவனங்களை உருவாக்கி இந்திய அளவில் இன்னைக்கு அந்த நிறுவனங்கள்லாம் ஆலமரமாக வளர்ந்துருக்கு. அந்த நிறுவனங்களை தான் ஓய்வற்ற பிறகு இன்னைக்கு எந்த மாதிரியான பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஒன்று காட்மேன் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது முள்ளக்காட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்லாட்டர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ரூரல் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்ராப்ரியேட் டெக்னாலஜி வருது, அப்புறம் என்வாயன்மெண்ட், எக்காலஜி அதெல்லாம் பக்தியாக இருக்கணும். சும்மா பார்த்தா போகிற மரம் அழகாக இருக்குது சொன்னால் போகிறது. மெட்ராஸ் வில் பிகம் ஏ ஃபாரஸ்ட் சிட்டி, நாட் கார்டன் சிட்டி. ஃபாரஸ்டாக இருக்கணும். என்னென்னா நிறைய ட்ரீஸ் எல்லாம் ஜாஸ்திச்சு. ஸோ என்வாயன்மெண்ட், எக்காலஜி, ரூரல் டெவலப்மெண்ட், அப்ராப்ரியேட் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒன்று. அதுக்கு காட்மேன்னு பேர். 2 ஏக்கர் இடம் கொடுத்துருக்கா கவர்மெண்ட். அங்கே 100 வெரைட்டி 600 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்லாம் வச்சிருக்கேன். இது எங்க பெங்களூர்ல. அதுபோல இங்க எல்லா இது போய் வச்சிருக்கேன். இங்க எல்லா இடம் இருக்கு. இங்கெல்லாம் மரம் வந்துனாக்கா நிறைய ஆக்சிஜன் வரும். லானா போட்டுன்னா ஆக்சிஜன் கிடையாது. அப்போ ஃபாரஸ்டா பண்ணணும்னு சொல்லி அது ஒன்று.
இன்னொன்று வச்சுட்டு இருக்கேன், இந்தியன் ஹெரிட்டேஜ் அகாடமின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கேன். அந்த இந்தியன் ஹெரிட்டேஜ் அகாடமியில் என்ன பண்ணுறோம்னாக்கா, யோகா, மெடிடேஷன், மியூசிக்கு, டான்ஸு, பெயிண்டிங், ஆர்ட், லிட்ரேச்சர், பஜன், கீர்த்தன், வேத பாராயணம், ஃபிலாசபி டீச்சிங், சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரோக்ராம், விமென்ஸ் ப்ரோக்ராம், கர்ப்பதாரணா ப்ரோக்ராம், அப்படியெல்லாம் நிறைய சோஷியல் சர்வீஸ் போகிறேன். கல்ச்சரல் சோஷியல் யோகா சர்வீஸ் படிப்பிக்கிறேன். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது இந்தியா செஞ்சுரி மிஷன் ஒன்று. அப்படின்னாக்கா இந்தியா தான் பெரிய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு சொல்லி நான் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஊரெல்லாம் எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்கேன். இந்தியோட மகிமை என்ன, மகாத்மியம் என்ன. நிறைய 3 ஜேர்னல் இருக்குது எனக்கு. ஒன்று கோரமங்கலா டைம்ஸ் ஒன்று இருக்குது, ஹெரிட்டேஜ் காட்மேன் ஒன்று இருக்குது, வைப்ரண்ட் இந்தியா ஒன்று இருக்குது. 3 ஜேர்னல் அதை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டில் எனக்கு வேறு லேண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு சென்டர் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட். இந்த புள்ளக்காட்டு இம்ப்ரூவ் பண்ணோம், ஸ்லாட்டர் இம்ப்ரூவ் பண்ணோம், அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பணம் கொடுத்துருக்காங்க. அம்பானி பணம் கொடுத்துருக்காரு. இந்தியா யூனிட்டி ஆஃப் இந்தியா எப்படி கொண்டு வரணும், எப்படி எல்லாம் விபஜிச்சு போகக்கூடாது, நார்த் சவுத் அப்படி ஒன்றும் வரக்கூடாது, தமிழ் கன்னடா சண்டை வரக்கூடாது, அதுக்கு அவர் பணம் கொடுத்துருக்காரு. அதை வச்சுக்கிட்டு ப்ராப்பகண்டா பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நாராயணியம், பாகவதம் அப்படியெல்லாம் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்திருக்கதே ஒரு சதுர்வேத சுவாமியோட பர்த்டேக்கு வந்திருக்கேன். அவருக்கு 200 டெக்னாலஜி தெரியும். 200 டெக்னாலஜி. கோவிலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுல அவர், ஆனால் கூட அவ்வளோ டெக்னாலஜி தெரியும். அப்போ பெரிய பெரிய ஆட்காருக்கெல்லாம் கூப்பிட்டு பாகவதம், பகவத்கீதா, உபனிஷத்து, வெஸ்டர்ன் இன்டர்ரிலிஜியஸ் ஹார்மனி, அதுக்கு நான் சேர்மேனாக இருக்கேன். இன்டர்ரிலிஜியஸ் ஹார்மனி மூவ்மெண்ட்டுக்கு நான் சேர்மேனாக இருக்கேன். அதுக்கு மீட்டிங் நடத்தின்னு இருக்கேன். சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தின்னு இருக்கேன். சில்ட்ரன் ப்ரோக்ராம் நடத்தின்னு இருக்கேன். சோஷியல் சர்வீஸ் ஆளுகளுக்கு ப்ரோக்ராம் நடத்தின்னு இருக்கேன். அப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஸ்டுடியோ கூட பண்ண போகிறேன் நான். நல்ல விஷயம். உண்மையிலேயே பல விஷயங்களுக்கு முன்னாடியாக இருந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கும் இந்த வயதில் உங்களுடைய ஆக்டிவா இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெங்களூரிலிருந்து இந்த சந்திப்புக்காக வந்ததுக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். கலைஞர் டிவிக்கும், என்னோட ப்ரொடியூசருக்கும், உங்களுக்கும், எல்லாருக்கு பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் எல்லாம் என்னோட நன்றி, வணக்கம். மேலாண்மை தத்துவங்களை எப்படியெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும் என்பதை, குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை பல்லாண்டு காலமாக நிரூபித்து காட்டியிருக்கும் மேலாண்மை துறையினுடைய நிபுணர் பேராசிரியர் ராமசாமி அவர்களுடைய சந்திப்பு உண்மையிலேயே பயனுள்ள சந்திப்பாக அமைந்திருந்தது. மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.